திடீர்னு ஏதாவது ஏறணும் அப்படின்னோம்னா டக்குன்னு ஏற முடியாது. நம்ம போய் ஸ்லோவாக சுற்றினோம்னா திருப்பி ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக ஏற்றி விட்டு போனாலும் அந்த டயர் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்கும். சூப்பர் இல்லாத ஃபீல் பண்ணோம்னா 360 கேமரா மட்டும்தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த எலி போகிறதுலாம் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு மொத்தமே 3 பாயிண்ட் தான் இருக்குது. எலி கடிச்சிருச்சா? எலி கடிக்கலை, பட் ஆனால் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு, ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்க ஒரு காரோ பைக்கோ வாங்கலான் இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்றாங்கன்றது கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இன்னைக்கு எபிசோடில் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஒரு ஹேட்ச் பேக் இருக்கு. ஹையஸ்ட் செல்லிங் ப்ரீமியம் ஹேட்ச் பேக்கும் இந்த கார் தான். நம்ம கூட பலினோவோட ஜீட்டா வேரியன்ட் இருக்கு. 10 லட்ச ரூபா பட்ஜெட்ல மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்ல மைலேஜ் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யற கார்னா இந்த கார் தான். 4 சிலிண்டர் கார்ஸ் வந்து அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வரிசையில் ஒரு நல்ல 4 சிலிண்டர் கார்னு பார்த்தோம்னா பலினோ கார் தான். வெளியே இருந்து பார்க்கும்போது இது ஒரு நல்ல காரா தெரியுது. பட் இந்த காரை யூஸ் பண்றவங்களுக்கு தான் இதோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்றது தெரியும். அதனால இந்த காரோட யூசர்கிட்ட கேட்டு இதோட ப்ரோஸ் கான்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காரோட யூசரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. என் பேர் முகமது ரஃபீக். நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஸோ பலினோ சூஸ் பண்ணியிருக்கீங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் காரா இல்லை எத்தனாவது கார்? இது என்னோட 3வது கார். இதுக்கு முன்னாடி நான் கெட்ஸ் யூஸ் பண்ணேன், வேகனார் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் பலினோ எடுத்திருக்கேன். பலினோ வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் பேக் கேட்டகரி. எஸ். ஸோ இதே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ் இருக்கு, அப்புறம் i20 இருக்கு, அப்புறம் பலினோ இருக்கு. ஸோ நீங்கள் ஏன் பலினோ சூஸ் பண்ணீங்க? நான் அல்ட்ராஸ் i20 ரெண்டுமே ஓட்டி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கையில் எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் மணியாக இருந்தது, அதனால இதை எடுத்துக்கிட்டேன். கம்ஃபர்ட் ஃபார்ம்னா 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல காராக தெரிஞ்சதுனால இதை எடுத்துக்கிட்டேன். 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இப்போ i20யுமே பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் வரும். ஆல்ட்ராஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வேரியண்ட் நம்ம வாங்கலாம். நீங்கள் ஏன் மாருதியை சூஸ் பண்ணீங்க? நீங்கள் சொல்கிற அந்த 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் கிடைக்காது. i20 வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் எடுத்தீங்கன்னா 11 பாயிண்ட் சம்திங் வந்துடும். அதேமாதிரி அல்ட்ராஸ் எடுத்தீங்கன்னாலுமே ஆல்மோஸ்ட் அந்த 11 அந்த சம்திங். இது வந்து 4 சிலிண்டர் காராக இருந்தது ஃபஸ்ட்டு, அதனால எனக்கு இது வேல்யூ ஃபார் மணியாக இருந்ததுனால இது நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து பலினோவில் 10 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வந்ததுனால இது சூஸ் பண்ணிட்டீங்க. ஆல்ட்ராஸுமே i20யுமே உங்கள் பட்ஜெட்டில் இல்லை. சரி, இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி வேறு என்ன கார்லாம் வாங்கலான்ட்டு நீங்கள் பக்கெட் லிஸ்ட் வச்சுருந்துருப்பீங்களா? சரி, இந்த கார்லாம் பார்க்கலாம். ஆமாம். அப்படி என்னென்ன கார்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க? நான் இருக்கிற எல்லா காருமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். என்னோடய பட்ஜெட்டில் இல்லாத கார் கூட நான் ஓட்டி பார்த்தேன். i20 வந்து டாப் அண்ட் வேரியன்ட் வந்து 13 பாயிண்ட் சம்திங் வந்தது. அதே மாதிரி கைகர் எடுக்கையில் 10 பாயிண்ட் சம்திங் சொன்னாங்க. ஆனால் கைகர் எனக்கு பிடிக்கல. அது வந்து 1000 சிசி தான் இருந்தது, அதனால் அதெல்லாம் பிடிக்கல. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸோ இந்த வண்டி சூஸ் பண்ணிட்டோம். இந்த கார் வாங்கும்போது உங்களோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து என்ன வந்துச்சு? 1040 வந்தது. 1040 ஜிஎஸ்டிக்கு முன்னாடி? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 2024 செப்டம்பரில் எடுத்தது. ஓகே, அப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தான் எடுத்திருக்கீங்க. 1040 இப்போது எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஜிஎஸ்டியில் குறைஞ்சிருக்கு. 9.5 லேக்ஸுக்கே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ ஜீட்டா வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் இந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜீட்டா வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் மொத்தமே 3 வித்தியாசம் தான் இருந்தது. டாப் எண்டில் வந்து டைமண்ட் கட் அலாய் இருந்தது, 360 கேமரா இருந்தது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தது. அதெல்லாம் எனக்கு நீட் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எனக்கு இது போதுமானதாக இருந்ததுனால ஜீட்டா வேரியண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஆல்ஃபா வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து தேவைப்படலை. நான் அதிகமாக சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன், அதனால் இதே சூஸ் பண்ணிட்டேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து இதோட காம்பேக்டாக பார்த்தோம்னா இக்னிஸ் இருந்துச்சு நீங்கள் வாங்குகிற டயத்தில். அப்புறம் வந்து இதே அரீனா பிளாட்ஃபார்மில் பார்த்தோம்னா சின்ன கார்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பலினோ வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்குது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. மைலேஜ்லாம் வந்து நல்லா இருக்கா? எவ்வளோ கொடுக்குது உங்களுக்கு? சிட்டியில் எவ்வளோ கொடுக்குது? ஹைவேஸில் எவ்வளோ கொடுக்குது? பார்க்கிங் எதுவும் பிரச்சனை இருக்கா அந்த காருக்கு? பார்க்கிங் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. சிட்டிக்குள்ளே மைலேஜ் வந்து எனக்கு அரௌண்ட் 16 கிடைக்குது. அதுவே நான் அவுட்டர் எடுத்துகிட்டு போனேன்னா 20 வரைக்குமே நான் கிளைம் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது எனக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கில் சிட்டிக்குள்ளே 16 எடுக்கிறீங்க. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் என்னோடது. ஓகே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக, அவங்களாம் 10-12 தான் தருது ஆட்டோமேட்டிக் அப்படின்னா. எனக்கு கொடுக்குது. ஓகே. ஒருவேளை நான் ஓட்டுற விதம் அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் ரொம்ப நாம ஓட்டுறதுனால உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது எனக்கு. ஓகே. நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனா காம்பேக்டாகவே பார்த்துக்கலாமே, ஏன் நீங்கள் வந்து? என்னோடய ஃபேமிலியில் வந்து கூட்டிகிட்டு போய் எல்லா காருமே காமிச்சேன். மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பலினோ தான் பிடிச்சிருந்தது. அந்த இக்னிஸ்லாம் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சது.
நீங்கள் சொல்ல மாதிரி அரீனாவில் வந்து வேகனார் இருக்கு, செலீரியோ இருக்கு. செலீரியோ இருக்குது. சரி, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. இது உட்காந்து பார்க்கும்போது கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதே சூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த ப்ரீமியம் மேட்ச் பேக்கை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது இது. ஆமாம், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, சூப்பர் ப்ரோ. பலினோல வந்து நமக்கு வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க. இதே i20லாம் போனோம்னா சிவிடி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏஎம்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஸ்லகீஷாக இருக்கும். நமக்கு வந்து பெருசாக வந்து டிரைவருக்கு வந்து கனெக்ட் ஆகாதும்பாங்க. உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. நல்லா ஃபாஸ்ட்டாக போனாலும் சரி, ஸ்லோவாக போனாலும் சரி, கரெக்டான பிக்கப் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஹில்ஸ் ஏறுறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் இருக்குது. அந்த ஸ்லகிஷ்னஸை நீங்கள் வந்து இல்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. அதுலேயுமே இந்த ஓவர் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது, அதனால் மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம். ஸோ நீங்கள் அது அதிகமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு நார்மலாகவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஹில்ஸ் ஏறப்பெல்லாம் நீங்கள் எதுவும் சிரமம் இல்லை? எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்குது. நானும் மூணார் கொண்டு போனேன், கொடைக்கானல் போனோம், ஊட்டி போனோம், எல்லா இடத்துக்குமே நல்லா தான் இருந்தது. எங்கேயுமே லாக் ஆகலை. அந்த சில லக்கீஸ்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருக்குன்றீங்க. இதோட இது வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஹில்ஸில் போகையிலையுமே 15 மைலேஜ் கிடைச்சிச்சு. என்ன சொல்றீங்க? உண்மைதான். சரி, இப்போ நீங்கள் மைலேஜ் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்றப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம எத்தனை பேரோட போனீங்க? இப்போ ஓவர்லோட் பண்ணோம்னா நமக்கு அந்த அளவுக்கு மைலேஜ் இருக்குமான்னு தெரியல. ஒரு 5 பேரா போகிறோம் அப்படின்னா, நீ 2 பேரும் ஒருத்தரா போனால் நல்ல மைலேஜ் வரும். நீங்கள் கொடைக்கானல் போகிறப்போலாம் எத்தனை பேரோட? இல்லை, நானும் என்னோட ஒய்ஃப் 2 பிள்ளைங்க, அவ்வளோதான். ஓகே, அதனால வந்து தான் போனோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வெயிட் கம்மின்னு நினைக்கிறேன். 5 பேர் வந்து நல்லா நம்மள மாதிரி ஆளுங்க போறாங்கன்னா அது காருக்கு லோடு. அப்படி பார்த்தோம்னா நான் ராமேஸ்வரம் போகையில என்னோட ஃபேமிலியில் 6 பேர் போனோம். ஓகே, 6 பேர் போனோம். ஸோ அப்பயுமே மைலேஜ் கிடைச்சிது. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மைலேஜ் வந்து நல்லா இருக்கு. மைலேஜ் வந்து இதில் குறையே கிடையாது. சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம கம்ஃபோர்ட் கேட்கணும், டிரைவர் கம்ஃபோர்ட். ஸோ இந்த காரில் வந்து உங்களுக்கு டிரைவர் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது? இப்போ ஹைவேல போகிறீங்க, ஒரு கட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஹைவே ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ. ஹைவேல நான் அமைக்கி போனது 140 150 வரைக்குமே போனேன். ஸோ நல்லா தான் இருந்தது. அமைக்கி போகிறதுக்கு, கட் அடிச்சு போகிறதுக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டாக. அந்த இடத்துல உங்களுக்கு கியர் பாக்ஸ், கியர் அதெல்லாம் எந்த பிரச்சனை, மேனுவல்லாம் நம்ம கியரை இறக்கிட்டு சல்லுன்னு ஏற்றிட்டு போவோம். இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது ஆட்டோமேட்டிக்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஏறணும் அப்படின்னோம்னா டக்குன்னு ஏற முடியாது. ஸோ அந்த இடம் நமக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற முடியும். ஓகே, நான் தான் வச்சுருந்தாலும் நமக்குனா இழுக்கும் அப்படின்னு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நின்று தான் போகணும். ஓகே. இப்போ சிட்டி டிரைவிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? சிட்டிக்குள்ளே சூப்பராக இருக்குது. ஆட்டோமேட்டிக்ன்றதுனால அந்த கிளச் பயம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு காலை ஓரமாக வச்சுட்டு காலை எடுத்தோம்னா வண்டி அழகாக ஒரு 10ல் உருண்டுக்கிட்டே போகுது. சிட்டிக்குள்ளே உங்களுக்கே தெரியும், இன்ச் பை இன்ச்சாக தான் நகல்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் போகுது. பொதுவாக வந்து மாருதி கார்ஸில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, என்னன்னா ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு டேர்னிங்கில் வந்து யூட்டர்ன் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி விட்றோம்னா திரும்ப அசம்பிள் ஆகி நேராக வராது மற்ற கார்ஸ் மாதிரி. ஸோ ஈவன் நான் இக்னிஸ் யூஸ் பண்ணுறேன், அதுலேயுமே வந்து ஃபுல்லாக சுற்றுறோம்னா திரும்ப நேராக வராது. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த காரில் கம்ப்ளைண்ட் இருக்கா? நம்ம போய் ஸ்லோவாக சுற்றினோம்னா திருப்பி ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. அதுவே இந்த இடத்துலையா நம்ம ஸ்பீடாக அடித்தோம்னா ஒரு 2 ரவுண்டு கிடைக்கும், 3ஆவது ரவுண்டு நம்ம கையில் எடுத்து தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டேங்குது. ஆமாம், வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ ஹேட்ச் பேக்குன்றனால டிரைவர் கம்ஃபர்ட், உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பேசஞ்சர் கம்ஃபர்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கனால ஃபேமிலியில் இருக்கவங்க ஏறி இறங்குறதுக்கு சிரமப்படுறாங்களா? ஹெட்டு வந்து இடிக்குதா? இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே யாரும் அந்த 5.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. உள்ளே போகிறது நல்லா இருக்குது. என்னோடய மருமையை வந்து ஆல்ரெடி இருப்பாப்புல, அவர் உள்ளே போகிறதுக்கு சிரமப்படல, அவரும் கம்ஃபர்ட்டாக தான் உட்காரலாம். ஓகே, ஓகே. ஸோ பேசஞ்சர் கம்ஃபர்ட்டு எப்படி இருக்குது? இப்போ லாங் டிரைவ் பண்ணுறப்போ அவங்க கம்ஃபர்டபுளாக வராங்களா? கம்ஃபர்டபுளாக வராங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. லெக் ரூம்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. மடியிலே உட்காந்தா கூட அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. குழந்தைங்க உட்காந்து ரியர் ஏசி இருக்கிறதுனால இன்னுமே அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, அதனால லாங் டிரைவ் போனாலுமே ஃபேமிலிஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஓகே. ரெண்டாவது பின்னாடி ஃபாஸ்ட் சார்ஜிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது கம்ஃபர்டபுளாக, எல்லாமே கம்ஃபர்டபுளாக. சரிங்க ப்ரோ, இப்போ வந்து நம்ம அடுத்து இந்த காரில் பார்க்க வேண்டியது வந்து NVH. இப்போ NVHனா நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து 3 சிலிண்டர் கார்ஸ் ஆகிடுச்சு நிறைய கார்ஸ். இப்போ ஸ்விஃப்ட் கூட 3 சிலிண்டர் ஆகிட்டேன். ஸோ 3 சிலிண்டர் கார்ஸில் வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும் கார். அதே மாதிரி ரிலேபிளாக இருக்குமான்னு கேட்டால் 4 சிலிண்டர் அளவுக்கு ரிலேபிளாக இருக்குது. ஸோ பலினோ வந்து ஸ்டில் வந்து 4 சிலிண்டரை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரோட ரிஃபைன்மெண்ட் எந்த அளவில் இருக்குது? நீங்கள் மற்ற காரை ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, வேகனாரு, கெட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க.
இந்த காரில் வந்து இன்ஜின் ஸ்மூத்னஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா? இன்ஜின் ஸ்மூத்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது நான் கார் அதிகமாக யூஸ் பண்ணல. எடுத்து அரௌண்ட் 2024 எடுத்தோம். இது வரைக்கும் 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். இப்போ கம்மியான தூரத்துக்கு போகிறதுக்கெலாம் பைக் தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் அதிகமாக போகையில் தான் கார் எடுப்பேன். ஸோ எனக்கு அந்த வைப்ரேஷனோ அந்த டிஸ்டர்பன்ஸோ எதுவும் இல்லை. ஒரே ஒரு என்னென்னா கண்ணாடிலாம் ஏற்றி விட்டு போனாலும் அந்த டயர் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்கும். ஓகே. அந்த ஹைவேலாம் போகையில் சர்வம் சவுண்ட் கேட்கும். அந்த டயர் நாய்ஸ் மட்டும் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம போய் எங்கேயாவது நிப்பாட்டியிருப்போம், வண்டி ஆஃப் ஆகிருக்கா ஆன் ஆகிருக்கான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாய்ஸே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இன்ஜின் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ அந்த டயர் நாய்ஸ் மட்டும் கேட்கலன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. ஏர் நாய்ஸ் கேட்குதா வெளியிலேருந்து வருது? இப்போ ஹைவேஸில் போகிறீங்கன்னா ஏர் நாய்ஸ், நான் டயர் நாய்ஸ் கேட்குது. சில பேருக்கு ஏர் நாய்ஸும் கேட்குது. ஏர் நாய்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. டயர் நாய்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஜீட்டா வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, டாப்புக்கு முந்தின வேரியன்ட். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸே போதுமானதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஏன் இந்த வேரியன்ட் சூஸ் பண்ணேன்னா, இதில் வந்து ரியர் ஏசி வந்துடுது, பின்னாடி வைப்பர் கிடைச்சிருது, பின்னாடி டிஃபார்கர் வந்துடுது. அதே மாதிரி இந்த வேரியண்ட்லேருந்து தான் அலாய் வீல் ஸ்டார்ட் ஆகுது. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு டாப் எண்ட் வேரியண்ட்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். டாப் எண்ட் ஃபீச்சரை மேக்ஸிமம் கவர் பண்ணிடுது. ஓகே ஓகே, சூப்பர். இல்லாத ஃபீல் பண்ணோம்னா 360 கேமரா மட்டும் தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோலும் இந்த வேரியண்ட்டில் வராது. க்ரூஸ் கண்ட்ரோலுமே இங்கே எங்கே சார் ஓட்டுற மாதிரி இருக்குது? சிட்டிக்குள்ளே போனாலுமே முன்னாடி ஒரு ஆள் பிரேக் அடிச்சு தான் போகிறாங்க. க்ரூஸ் வந்து நம்ம சிட்டிக்கெலாம் செட் ஆகாது. இல்லை, அது மேக்ஸிமம் ஹைவேஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வர மாடர்ன் டே கார்ஸில் எல்லாத்துலேயுமே க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் பெருசாக அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே. 360 மட்டும் இருந்திருந்தா நல்லா இருக்கும். தேவையான ஒன்றா இருக்குது 360. இப்போ நம்ம சம்டைம்ஸ் பார்க் பண்ண போகையில் முன்னாடி ஆட்டோ பைக் இந்த மாதிரி நின்றுச்சுன்னா 360 இருந்தால் அது நல்லா இருக்கும். நிறைய பேர் கார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் வாங்குறதுக்கு முன்னாடி. எல்லாரும் போய் பகலில் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். நிறைய பேர் ஹெட்லைட் எப்படி இருக்குது, விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் என்னடா அந்த காரில் ஹெட்லைட் விசிபிலிட்டியே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை, நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது வந்து 6 மணிக்கு மேலேயே ஒரு 5-6 கார் எடுத்து பண்ணோம். ஓகே. அதில் ஹோண்டா சிட்டி எடுத்து பண்ணோம், அதெல்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது. i20 எடுத்து பண்ணோம், இந்த இது எடுத்து பார்த்தோம். இந்த இதில் எல்இடி லைட் இருந்ததுனால இது நல்லா இருந்தது. ஓகே. உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருந்தது இதில். ஓகே. நைட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எந்த சிரமமும் இல்லை. நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த காரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜஸ், குறைகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? குறைன்னு சொல்ல முடியாது, இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த விஷயத்தில் வந்து 360 கேமரா ஒன்றும் இல்லை, ஷார்ப் பின் ஆண்டனா இல்லை அதில். ஓகே. அது 2 மட்டும் தான் எனக்கு மைனஸாக தெரியுது. மற்றபடி ஓகே தான். ஓகே. மற்றபடி இந்த காரில் நீங்கள் குறையில எதுவுமே பார்க்கல? இல்லை, குறையா எதுவும் பண்ணல. இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னோம்னா, அந்த எலி போகிறதுலாம் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு மொத்தமே 3 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 3 பாயிண்ட் அவங்க கொடுக்கறதே அடைச்சி கொடுத்துட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. அதை அடைக்காமல் இருக்கிறது எலி, அணில், அந்த பிரச்சனைகள். அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்துருச்சு? எலி கடிச்சிருச்சா? எலி கடிக்கலை, பட் ஆனால் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு, ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் தான். டார்க் கலராக இருக்கிறதுனால தூசி பட்டா பளிச்சுன்னு தெரியும். நல்லா தொடச்சி எடுத்தால் மட்டும்தான் க்ளீன் ஆகும். ஆனால் இந்த கலர் தான் எனக்கு கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமாக தெரியுது. இதே வெள்ளை கலர் பார்த்தோம்னா ஒரு டாக்ஸி ஃபீல் தான் வரும். இந்த கார் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குது. மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ப்ளூ கலர் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் யாராவது வந்து பலினோ கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கலர் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் இந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கும். பொதுவாக வந்து மாருதி எல்லாரும் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றதுக்காக எல்லாரும் ஃபர்ஸ்ட் கார் வந்து மாருதி காரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வருது? இது நான் அதிகமாக ஓட்டலை, மொத்தமே 2 சர்வீஸ் தான் விட்டுருக்கேன். முதல் சர்வீஸ்க்கு 750 சம்திங் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணேன். 2வது சர்வீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஆயிலெலாம் மாற்றணும் அந்த மாதிரி ஆகுறதுனால ஒரு 4000 4500 இருந்தது, அவ்வளோதான். ஓகே. ஒரு அரௌண்ட் 5000 ரூபாய்க்குள்ளேயே வந்து 5000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சது. செகண்ட் சர்வீஸ் எல்லா சர்வீஸும் 5000 ரூபாய்க்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருக்காங்களா எப்படி? ஆமாம், அது எல்லாமே அது கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒரு வேல்யூ தான், கண்டிப்பான வேல்யூ தான் அது. ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் வாங்குறாங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பலினோ தான் ப்ரிஃபர் பண்ணுறது. கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. பலினோவும் வந்து மாருதியில் எது எடுத்தாலும் ஓகே தான். பலினோ எடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10.5 லட்ச ரூபா இந்த காருக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த 10.5 லட்ச ரூபாய்க்கு இந்த கார் ஜஸ்டிஃபை பண்ணுதா, வேல்யூ ஃபார் மணின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் வருது. 2வது நல்ல மைலேஜ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து
பெருசாக ஒன்றும் இருக்காது. நமக்கு தேவையான விஷயங்களை தேவையான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஃபுல்ஃபில் ஆகுது. ஃபுல்ஃபில் ஆயிடுது. 10 லட்ச ரூபா ஒர்த்து தான்றீங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான் அது. ஓகே ஓகே. சரி, இந்த காரை பற்றி நிறையா நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத ஃபுல்லாக ஷேர் பண்ணீங்க. இப்போ வந்து ஒரு சின்ன கேம், ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நான் ஒரு 6 கேள்வி கேட்பேன். இந்த 6 கேள்விக்கு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்றத வச்சு இந்த கார் வந்து எவ்வளோ ரேட்டிங் வாங்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். முதல் கேள்வி வந்து இந்த காரோட மைலேஜ் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 4 ஸ்டார் கொடுக்கலாம். 4 ஸ்டார் கொடுக்கலாமா? நான் ஏன் 4 ஸ்டார் கொடுக்குறேன்னா, மேனுவல் எடுத்திருந்தேன்னா இன்னும் பெட்டராக மைலேஜ் கிடச்சிருந்துருக்கும். நான் எடுத்தது ஆட்டோமேட்டிக், அது என்னோட மிஸ்டேக். அதனால் நான் 4 கொடுக்குறேன். ஓகே. டிரைவிங் கம்ஃபோர்ட் 5. ஓகே. ஃபீச்சர்ஸ் எனக்கு இது போதுமானது தான். ஸோ 5 தான். 5 ஸ்டார். ஓகே. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் 6 ஏர் பேக் இருக்குது. ஓகே. 5 தான். ஓகே. 6 ஏர் பேக் இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து 4 ஸ்டார். நிறைய பேருக்கு தெரியாது, மாருதி கார்ஸ்னாலே வந்து சேஃப்டி இல்லை அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக வந்து பலினோ வந்து ஒரு 4 ஸ்டார் சேஃப்டி வாங்கின கார். அது போக இப்போ வந்து 6 ஏர் பேக்கை ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்றதுனால 5 ஸ்டாரே நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த கேள்வி வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். தேவையான ஒன்று தான், பெருசாக ஒன்றும் செலவு வைக்காது. ஸோ 5 ஸ்டார் தான். 5 ஸ்டார். ஓகே. இந்த கார் வந்து ஜீட்டா வேரியன்ட் வாங்கியிருக்கீங்க. இந்த வேரியன்ட் வந்து வேல்யூ ஃபார் மணின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். ஜீட்டா வேரியன்ட் நீங்கள் எடுக்கிறதா வேல்யூ ஃபார் மணி தான். அது 5 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு நிறைய 5 ஸ்டார் கொடுக்குறீங்க. ஸோ இருக்கிறதுலையே வந்து யூசர் ரேட்டிங்லேயே ஹையஸ்ட் ஸ்டார் வாங்கினதுன்னா இந்த கார் தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 5க்கு வந்து 4.8 வந்து பலினோ வாங்கியிருக்கு. ஸோ இந்த கார் யூசர் ரேட்டிங் படி ஒரு டாப் ரேட்டிங் வாங்கினா காருன்னு சொல்லலாம். முகமது ரஃபீக் ப்ரோ, உங்களோட பிஸி ஷெடியூல்லையுமே உங்களோட காரை வந்து யூசர் ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட யூசர் ரிவ்யூ புதுசாக பலினோ ஜீட்டா வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் பலினோ யூசர் இருக்கீங்கன்னா இந்த காரோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து ஒரு யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எப்பயுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். சீட் பெல்ட் வேர் பண்ணுங்கள். பாய்.